ஓகே, இதுதான் விசுவல் பேசிக்கிட்ட லாஸ்ட் வீடியோவா இருக்கும். இதுல நான் மேக்ஸிமம் எக்ஸாமுக்கு வரக்கூடிய மாதிரியான கேள்விகளை தொகுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை செஞ்சு பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி ஆல்ரெடி செஞ்ச வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த கேள்வியை பார்ப்போம் இப்போ. அதாவது உங்கள் சுற்றிலக்கத்தின் பெயரில் உரை ஒன்றினை டெஸ்க்டாப்பில் உருவாக்குக. நீங்கள் செய்த அனைத்து செயல்முறைகளும் அவ்வுரையில் சமைக்க நீங்க செஞ்சு கொடுங்க. விசுவல் பேசிக் நிகழ்ச்சி நிரலாக்க மொழியினை பயன்படுத்தி அட்டெண்டன்ஸ் என்னும் பெயரில் ப்ரொஜெக்ட் ஒன்றினை உருவாக்குக. அதனுள் விண்டோஸ் ஃபோம் ஒன்றினை கீழ் வருமாறு வடிவமைக்குக. இங்கு வரவு சதவீதத்திற்குரிய பெருமானம் அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் என்ன சொல்லணும்னா யூசர்னால வாங்கப்பட வேண்டும். அப்ப இல்ல இந்த ஃபோம் ஒன்ல என்ன இருக்கு, ஃபோம் ஒன்னை கிரியேட் பண்ணி ஃபோம் ஒன்னுக்கு பதிலா ஒரு டெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் மாத்தி வச்சிருக்காங்க, ஒரு லேபிள் எட் பண்ணிருக்காங்க, ஒரு டெக்ஸ்ட் புக் செட் பண்ணிருக்காங்க, ஒரு பட்டன் எட் பண்ணிருக்காங்க. அப்ப நான் என்ன செய்யணும், விசுவல் பேசிக் விசுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்றேன், நியூ ப்ராஜெக்ட். அதுல நான் ஃபோம் ஒன்னை கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஃபோம் ஒன்னை கிரியேட் பண்ணிட்டு என்ன இருக்கு, ஒரு லேபிள், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு பட்டன். ஒரு லேபிள், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன். நீங்க அதுகளோட பேர்களை நீங்க இப்போ மாத்தி கொடுங்க. நான் சும்மா வழங்குற மாதிரி சொல்லி விடுறேன், குயிக்கா முடிச்சுக்குவோம். இப்போ நான் ஒரு லேபிள், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு பட்டன் உருவாக்கிட்டேன். இப்போ ஃபோம் ஒன்னில் உள்ள அந்த சப்மிட் எனும் பட்டனை அழுத்தும் போது பயனரினால் யூசரினால் உள்ளீடாக வழங்கப்பட்ட வரவு சதவீதத்திற்குரிய பெருமானம் ஆனது 80 விட குறைவாயின் மெசேஜ் பாக்ஸில் நோ எலிஜிபிள் டு சிட் த எக்ஸாம் எனவும் 80 அல்லது 80 விட அதிகமாயின் மெசேஜ் பாக்ஸில் எலிஜிபிள் டு எக்ஸாம் சொல்லலாம். அப்ப 80 விட குறைவா இருந்தா நோ வந்து வர மாதிரியும், 80 அல்லது 80 விட அதிகமாக இருந்தா எஸ் வர மாதிரி நம்ம மெசேஜ் புக்ஸ் ஒன்று வர நம்ம சொல்றது செட் பண்ணி வைப்போம். அதுல நீங்க அந்த டெக்ஸ்ட் பெருசா இருக்கிறத நீங்க போட்டுக்கொடுங்க, எஸ் நோ பதிலா. இப்ப எந்த பட்டனை கிளிக் பண்ணா இது வரணும், இந்த இருக்க சப்மிட் என்ற பட்டனை டபுள் கிளிக் பண்ணா தான் கோடிங் வரும். வெட்டியும் என்ன செய்யணும், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கணும். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு பேர் வைக்கணும். இதுக்கு நான் எக்ஸ் வைக்கணும். எக்ஸ் அசம்பிள் பண்றேன். நம்ம அதுல என்ன வீதம், 80 வீதம், 80 டைப் பண்ண போறோம். அது ஒரு இன்டீஜர், முழு என்ன நாங்க டைப் பண்ணுவோம், இன்டீஜர். இப்ப எக்ஸ் சமன் என்னது, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல வார டெக்ஸ்ட் தான் என்னது, இந்த எக்ஸ். இப்ப என்னதான் 80 விட குறைவா இருந்தா நோ வந்து போடணும். 80 அல்லது 80 அல்லது 80 விட கூட இருந்தா எஸ் வரணும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும், ஒரு கட்டளை பிறப்பிக்கணும். இஃப் இந்த எக்ஸ் வந்துட்டு சிறிதா இருந்தா எத்தனைக்கு, 80, தென் என்ன செய்யணும், ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒன்று ஷோ ஆகணும். மெசேஜ் பாக்ஸ் ஒன்று ஷோ ஆகணும். ஓபன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட். எப்படி ஷோ ஆகணும், 80 விட குறைவா இருந்தா நோ வந்து வரணும். நோ, அதாவது நாட் எலிஜிபிள்னு சொல்லி வரணும். இப்ப என்ன செய்ய வேண்டாம், நான் இதுல எல்ஸ் போட்டேன்டா இதுக்கு மாற்றமாகிடும். எல்ஸ் போட்டா என்ன செய்யும், இதுக்கு மாற்றமாகிடும். அப்ப என்ன செய்யும்டா, 80க்கு சமனா இருக்கும் அல்லது 80 விட அதிகமா இருக்கலாம். அப்ப அப்படி இருந்தா என்ன செய்யணும், மெசேஜ் பாக்ஸ் ஒன்றை ஷோ பண்ணணும். ஓபன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட். எப்படி 80 விட அதிகமா இருக்கிறதால அவங்க என்னன்னு ஷோ பண்ணணும்னா எஸ் ஷோ பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப நாங்க ரன் பண்ணி பார்த்தா இப்ப இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நாங்க 80 போட்டா என்ன காட்டணும், எஸ் வரும், எஸ் வரும். இதுவே 80 குறைய இருந்தா நோ வந்து வரணும். இப்ப நான் ஒரு 65 வீதம் போட்டா இங்க வந்துட்டு நோ வந்து வரும். அதே சமயம் நான் வந்துட்டு இங்க 85 80 விட கூட போட்டாலும் இங்க என்ன வரும், எஸ் வரும். அப்ப இப்படித்தான் இதை செஞ்சு கொடுக்குறேன். ஓகே, அடுத்த கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கால்குலேட்டர் சம்பந்தப்பட்ட கேள்வி. இப்படி ஒரு கேள்வி வரும். விசுவல் பேசிக் நிகழ்ச்சி நிரலாக்க மொழியினை பயன்படுத்தி டெக்ஸ்ட் எனும் பெயரில் ப்ரொஜெக்ட் ஒன்றினை உருவாக்குக. அதனுள் விண்டோஸ் ஃபோம் ஒன்றினை கீழ் வருமாறு வடிவமைக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு லேபிள், இது ஒரு லேபிள், இது ஒரு லேபிள், இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இது ஒரு
பட்டன், இது ஒரு லேபிள். அப்ப 4 லேபிள், 2 டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு பட்டன் இருக்கு. அப்ப நான் என்ன செய்றேன், இதை விசுவல் ஸ்டுடியோவில் கிரியேட் பண்றேன். நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு என்ன ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு என்ன இருக்கு, அதாவது ஹெட்டிங் ஒன்று இருக்கு. அப்போ நீங்கள் இந்த லேபிள் ஹெட்டிங் லேபிள் எடுத்துக்கோங்க. நான் இது ஹெட்டிங் சொல்லி சும்மா போட்டுருக்கேன். அது ஹெட்டிங்குரிய லேபிள். அடுத்தது என்னது இருக்கு, கேஎம்னு சொல்லி இருக்கிறது. இப்போ சில கிலோமீட்டர்ல டிஸ்டன்ஸ். அப்போ இன்னொரு லேபிள் எட் பண்றேன். இன்னொரு லேபிள் எட் பண்ணி அதோட நேம் என்ன கேஎம் வைக்கிறேன், கிலோமீட்டர் சொல்லி. அடுத்தது இன்னொரு லேபிள் இருக்கு, அதுல பேசஞ்சர்ஸ் இருக்கு. இப்ப இன்னொரு லேபிள் நான் எடுத்துக்கிறேன். பேசஞ்சர்ஸுக்கு நான் வைக்கிறேன். பேசஞ்சரை வைக்கிறேன். பேசஞ்சர்ஸ். இப்ப 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் செட் பண்றேன். ஒன்று, அடுத்தது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. அதுக்கு கீழே என்ன எடுத்துக்காங்க, ஒரு பட்டன் ஒன்று செட் பண்ணிக்காங்க. அதுக்கு பிறகு லேபிள் 4 செட் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ இப்படி இருக்கு. நீங்க அழகா என்னென்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை பார்த்து செஞ்சுக்க. நான் இதை வந்துட்டு இந்த ஃபோன்ல கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, பயண தூரம், இந்த டிஸ்டன்ஸுக்கு தானே இந்த கிலோமீட்டர் நம்ம போட்டிருக்கிறது, மற்றும் பயணிகள் எண்ணிக்கை பேசஞ்சர் என்பன பயனரால் உள்ளீடாக வழங்கப்பட்டு கல்குலேட் எனும் பட்டனினை அழுத்துவதன் மூலம் வண்டி வாடகை கணித்து லேபிள் 4 எனும் இடத்துல காட்சிப்படுத்துக. இப்ப இதுல நாங்க என்னையா எத்தனை கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸையும் கொடுத்துட்டு எத்தனை பேசஞ்சர்ஸ் போனாங்க சொல்லிட்டு இந்த கலெக்டர் அந்த லேபிள் 4ல அதுக்கு வாடகை கணிச்சு வரணும். பயண தூரம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 100 ரூபாய் வீதம் வாடகை கணிக்கப்பட வேண்டும். இப்ப பயண தூரம் தர 100 ரூபாய் என்னதான் வாடகையா, சரியா? ஒரு கிலோமீட்டருக்கு 100 ரூபாய் வாடகை. 5க்கு மேற்பட்ட பயணிகள் பயணிப்பின் வண்டியின் வாடகையில் 5க்கு மேற்பட்ட பயணிகள் பயணிப்பின் வண்டி வாடகையில் மேலதிகமாக 50 வீதம் வாடகை சேர்க்கப்பட வேண்டும். அது 5 பேருக்கு அதிகமாக. பயணிகள் எண்ணிக்கை 5 அல்லது 5க்கு மேற்பட்டிருப்பின், இது கேள்வி கொஞ்சம் ராங்கா இருக்கு. 5க்கு மேற்பட்ட பயணிகள் பயணித்திருப்பின் வண்டியின் வாடகை மேலதிகமாக 50. இது பயணிகள் எண்ணிக்கை 5 அல்லது 5க்கு குறைவாக இருந்தா வண்டியில மேலதிக வாடகை அறவிடப்பட மாட்டாது அப்படின்னு வரும். மேற்பட்டு பெற்றிருப்பது குறைவாக, ஏன்னா மேற்பட்ட பயணிகள் பயணிச்சது மேல கூட்டாச்சு. இது இந்த 5 அல்லது 5க்கு குறைவாக இருந்தா வண்டியில வாடகை அறவிடப்பட மாட்டாதுன்னு சொல்லி நாங்க சொல்லிக் கொடுக்கணும். இது நாங்க என்ன செய்யணும், முதலாவது வரையறுக்கணும். இது இன்றைக்கு சப்மிட் கல்குலேட் பட்டன் அமர்த்தினா தான் 2 கொடுத்தது இங்க எப்படியா வரும். இங்க நாங்க செய்யணும் கோடிகள் டீம் என்ன வச்சுப்போம், 2 பாக்ஸ்க்கு பேர் வைப்போம். இதுக்கு கேஎம் வைக்கிறதுக்கு நான் பேசன் வைக்கிறேன். கேஎம் பாஸ் 2ல என்ன கொடுப்போம், நாங்க நம்பர்ஸ் தான் டைப் பண்ண போறோம். அப்ப அது ஒரு இன்டீஜர்னு சொல்றோம், ஒரு இன்டீஜர். இப்ப கேஎம் சமன் என்னது, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல வர டெக்ஸ்ட். பேசஞ்சர்ஸ் என்னது சமன் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வர டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வர டெக்ஸ்ட் தான் என்னது இந்த எமன். இப்ப என்னதான் இந்த பயண தூரம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 100 ரூபாய் வாடகை வீதம் கணிக்கப்பட வேண்டுமா. வாடகை சமன் பயண தூரம் 5க்கு மேற்பட்ட பயணிகள் பேசஞ்சர்ஸ் பயணிப்பின் வாடகை மேலதிகமாக 50 வீதம் வாடகை சேர்க்கப்பட வேண்டும். 50 வீதம் வாடகை சேர்க்கப்பட வேண்டும். என்னன்னா if இந்த பேசஞ்சர்ஸ் இருக்குல்ல, பேசஞ்சர்ஸ் 5 விட கூட இருந்தா, பெரிது 5 இருந்தா then என்ன செய்யணும், இந்த பேசஞ்சர்ஸ் 5 பேரை கூட இருந்தா then என்ன செய்யணுமா, 5 பேரோட மேற்பட்டிருப்பின் வாடகை சமன் வாடகைக்கு நாங்க என்ன செய்யலாம், வாடகை சமன் பயண தூரம் தர 100 தர
50 பிரித்தல் 100 பிளஸ் பயண தூரம் தர 100. இப்படி இருக்கணும் கோடி ரூபாய். சரியா? அப்ப நாங்க இது செய்யறோம்னா வாடகைக்கு நான் அஹ், உங்களுக்கு எக்ஸல் வச்சுக்கார் வாடகைக்கு நான் இதுக்கு பேர் வச்சுட்டு சரி வி சமன் வாடகை வைப்போம் உங்களுக்கு வழங்குற மாதிரி. சரியா? வி சரி விக்கு நாங்க எது சொல்லுவோம் வருதுல எக்ஸ் தென் இப்ப நான் இங்க சொல்றேன் கமா எக்ஸ் வந்துட்டு ஒரு எக்ஸும் இண்டிஜரா தான் வரும். எக்ஸ்ல வர வேண்டிய நம்பர் இதுவும் நம்பரா தான் வரும். இப் சமன் பேஸ் பெரிது அதாவது பேசஞ்சர்ஸ் பெருசா இருந்தா எத்தனை பேர் 5ஓட பெருசா இருந்தா தென் எக்ஸ் சமன் என்னது எக்ஸ் சமன் எக்ஸ் என்றா வாடகை. சரியா? வாடகை சமன் என்னதாம் பயண தூரம். பயண தூரம் இந்த இருக்க கிலோமீட்டர். அப்ப கிலோமீட்டரை என்ன செய்யட்டான் கிலோமீட்டரை கிலோமீட்டரை பெருக்கட்டான் கிலோமீட்டரை பெருக்கட்டான். அப்ப என்ன செய்யணும் பெருக்கல் அடையாளத்துக்கு இங்க வந்துட்டு ஸ்டார் பயன்படுத்தணும். ஷிஃப்டோட 8 கொடுத்தீங்கன்னா இல்ல ஸ்டார் கிலோமீட்டரை பெருக்கணும். என்னத்தால பெருக்கணும் 100ஆல. அதனால 100ஆல பெருக்கணும். சரியா? பிறகு அதை என்ன செய்யணும் 100ஆல 15 கிலோமீட்டரை 100ஆல பெருக்கணும். திருப்பி அதை 50ஆல பெருக்கணும். திருப்பி அதை என்ன செய்யணும் பெருக்கணும் 50ஆல. பிறகு என்ன செய்யணும் அதை 100ஆல பிரிக்கணும். பிறகு அதை என்ன செய்யணும் பிளஸ் பிரிக்கணும் 100ஆல. புறவு என்ன நடக்குது இதுல என்ன செஞ்சுக்காங்க பிரேக்கெட் போட்டு காட்டிருக்காங்களா? ஓகே இதுல பிரேக்கெட்டோட போட்டு காட்டுக்காங்க. நீங்க பிரேக்கெட் போட்டாலும் போடாம செஞ்சாலும் ஆன்சர் சரியா வரணும். உங்களுக்கு இதுல பிரேக்கெட் போட்டு செஞ்சாக்கா 2 பகுதி என்று வளரும். பிரேக்கெட் அடுத்தது பிளஸ் பிளஸ் என்ன செய்யணும்டா திருப்பி இங்க பாருங்க நீங்க இதுலயே அவங்க சொல்லிக்காங்க என்ன செய்யணும் பிளஸ் திருப்பி பயண தூரம் தர 100. இப்ப திருப்பி பிளஸ் பயண தூரத்துக்கு என்ன சொல்ற கிலோமீட்டர் தர 100. அப்ப இதாங்க ஒரு கொடி. சரியா? இப்ப 5 விட பெருசா இருந்தா அப்ப இங்க என்ன செய்யலாம் அடுத்தது நாங்க எல்ஸ் பயன்படுத்தினா இப்ப 5 விட குறைவா இருந்தா எல்ஸ் 5 விட கூட இருந்தா இந்த அறிக்கை கோடிக்கு அப்படி பண்ணும். அப்படி இல்ல 5 விட குறைவா இருந்தா என்ன நடக்கும் 5 விட குறைவா இருந்தா வாடகை சமன் பயண தூரம் தரணும். வாடகை சமன் அப்ப எக்ஸ் சமன் என்னதான் எக்ஸ் சமன் பயண தூரம் தர 100. அப்ப கிலோமீட்டர் தர 100. இதை வேணா நாங்க பிரேக்கெட்டுக்குள்ள போட்டிக்காங்க சொல்லி இதை நான் உங்களுக்கு பிரேக்கெட்டுக்குள்ளேயே போட்டு காட்டுறேன். சரியா? இப்ப என்டி கீழே என்ன செய்யணும் இந்த எக்ஸை நாங்க சொல்லணும் எது. சரியா? அப்ப இந்த லேபிள் 4 இருக்கு தானே லேபிள் 4ல வரக்கூடிய டாட் எக்ஸ் தான் என்னது சமன் இந்த இருக்கு எக்ஸ் அதாவது வாடகை. இப்ப நீங்க ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்ணி பார்த்துட்டு கிலோமீட்டர் நம்ம ரெண்டு வைப்போம். 1 கிலோமீட்டருக்கு வைப்போம். பெர்சன்டேஜ் வந்துட்டு 5 பேரை குறைவா இருந்தா 5 பேர் அப்ப 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு வாடகை 100 ரூபாய். ஒரு பேருக்கு எவ்வளவு வாடகை 100 ரூபாய். அப்ப இதுவே 5 பேரோட குறைய பேசியிருந்தா அங்க என்ன இல்லை அவங்களுக்கு மேலதிகமாக எந்த ஒரு இதுவும் வரவிடப்படாது. ஒரு 4 பேர் போனாங்கன்னா இப்ப பட்டனை கொடுத்தா விட வந்து 100 ரூபாய் தான் வரும். ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு 100 ரூபாய் தான். எந்த ஒரு இதுவும் என்னது வாடகையும் அதை விடப்பட மாட்டாங்க. இதுவே என்ன செய்யணும்டா இப்ப 4 பேரோட கூட இருந்தா இப்ப 5 பேரா இருந்தா அப்ப உதாரணத்துக்கு ஒரு 6 பேரா இருந்தா இங்க வந்துட்டு அவங்களுக்கு 50% எனது வாடகை சேர்க்கப்பட்டு வரும். இப்ப 150 ரூபாய் வருது. இப்ப கேள்வியில பாருங்க அதுல எக்ஸாம்பிள் சொல்லிக்காங்க. இப்ப டிஸ்டன்ஸ் 2 கிலோமீட்டராகவும் பேசஞ்சர்ஸ் 4 பேராக இருந்தா 200 ரூபாய் காட்டும். இப்ப பாருங்க இது 2ஆகவும் இந்த இருக்குது 4ஆகவும் இருந்தா பட்டன் 200 ரூபாய் காட்டு. இந்த பாருங்க காட்டுதா? இப்படி காட்டுனா நீங்க இப்படித்தான் கால்குலேட்டர் கணித செயற்பாடுன்னு சொல்லுவாங்களா அது இப்படித்தான் சின்ன சின்ன இதுதான் வரும். இப்ப இதுதான் இப்படித்தான் செய்யறேன். ஓகே அடுத்தது பாருங்க அது மாதிரி ஒரு அடுத்த கணித செயற்பாடு என்னையா
சம்பளம் கணிப்பதற்கான நிகழ்ச்சி நிரல் ஒன்றினை சேலரி எனும் பெயரில் புது ப்ரொஜெக்டினை ஆரம்பித்து கீழே படத்தில் தரப்பட்டுள்ள விதத்தில் விசுவல் பேசிக் டாட் நெட்டில் ஃபோமினை உருவாக்குக. இங்கு டைப் எனும் கோம்போ பாக்ஸில் உள்ளடக்க இதை மூலம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். சரியா? இதுல என்ன நடந்துக்கு சேலரி என்று ஒரு லேபிள் நெட் பண்ணிக்காங்க. இப்போ நான் என்ன செய்யறதுக்கு இதில் நான் விசுவல் ஸ்டுடியோ கூப்பிட்ட செட் பண்ணுறேன். இதில் நியூ ப்ரொஜெக்டை ஓப்பன் பண்ணி ஃபோம் பண்ணனா கிரியேட் பண்ணுறேன். இதுல முதலாவது ஹெட்டிங்க்கு ஒரு லேபிள் ஒன்று வச்சிருக்காங்க. ஓகே, லேபிள் ஒன்று ஹெட்டிங்க்கு வச்சிருக்காங்க. அதை நீங்க பிறகு நேம மாத்தி கொடுங்க. அப்புறம் பேசிக்னு சொல்லி ஒரு லேபிள் ஆட் பண்ணிருக்காங்க. நான் பேர் வச்சு ஸ்டார்ட் நம்ம தான் குள்ளமாக இதை நான் பேசிக்னு வைக்கிறேன். பேசிக். ஓகே, அடுத்தது என்னது? அடுத்தது டைப். இன்னொரு லேபிள் வச்சு அதில் டைப் பண்ணி செட் பண்ணிருக்காங்க. நான் இன்னொரு லேபிள் ஆட் பண்ணி அதுக்கு டைப் பண்ணி பேர் வைக்கிறேன். ஓகே, அடுத்தது என்ன இருக்கு? இன்னொரு லேபிள் வச்சு அலோவன்ஸ் இருக்கு. அடுத்தது இன்னொரு லேபிள் வச்சு நெட் சேலரி. நான் சேலரி போட்டுருவேன். லேபிள் இன்னைக்கு அதுக்கு எப்படி இருக்கு? சேலரி இல்லைங்களா? போற பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன செஞ்சுக்காங்க? இதுல வந்துட்டு பேசிக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் செட் பண்ணிருக்காங்க. பேசிக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, டைப்புக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அம்புக்குள்ள கிடைக்க அப்ப இது என்னது? கோம்போ பாக்ஸ். அப்ப டைப்புக்கு என்ன நடந்திருக்கு? இங்க ஒரு கோம்போ பாக்ஸ் பயன்படுத்திருக்காங்க. அடுத்தது அலோவன்ஸுக்கு அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் இருக்கு. அடுத்தது அலோவன்ஸுக்கு சாரி டெக்ஸ்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் பட்டன் ஒன்று வச்சிருக்காங்க டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு. இதுல ஒரு பட்டன் ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகு சேலரிக்கு இங்க என்ன 13,000 இருக்கு. அப்ப இது என்னது? ஒரு லேபிளா தான் இருக்கு. அப்ப இதுல ஒரு லேபிள் ஆட் பண்ணி வைப்போம் சேலரி. அதுல தான் நம்ம காட்சிப்படுத்த வேண்டியதா வரும். ஓகே, இப்ப என்ன சொல்லிருக்காங்க? சம்பளம் கணிப்பதற்கான நிகழ்ச்சி நிரல் ஒன்றினை சேலரியின் பெயரில் புது ப்ரொஜெக்டினை ஆரம்பித்து கீழே படத்தில் தரப்பட்டுள்ள விதத்தில் விசுவல் பேசிக் டாட் நெட்டில் ஃபோமினை உருவாக்குக. இங்கு டைப் எனும் கோம்போ பாக்ஸில் உள்ளிட வேண்டியது. அப்ப டைப்ல இருந்து தான் கோம்போ பாக்ஸ் இருக்கு. இப்ப இதுல என்னத்தை உள்ளிடணுமா? டைப்ல இது ஒரு டைப். அப்ப கோம்போ பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஐட்டம்ஸ் இருக்கு அதுக்குள்ள. அப்ப ஐட்டம்ஸை எட் பண்ணலாம். அப்ப இங்க அதுல கோம்போ பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள வந்தீங்கன்னா அங்க ஐட்டம்ஸ் இருக்கும். ஐட்டம்ஸ். ஓகே, ஐட்டம்ஸ் தான் இருக்கு. அப்ப அந்த ஐட்டம்ஸ்க்குள்ள என்ன எட் பண்ணட்டான்? இங்க பாருங்க என்னெல்லாம் எட் பண்ண சொல்லிட்டாங்க. இது என்னையா? பெர்மனன்ட் டெம்பரரி. அப்போ பெர்மனன்ட் டெம்பரரின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் வைக்கலாம். பெர்மனன்ட் அப்புறம் டெம்பரரின்னு சொல்லிட்டு ரெண்டு எட் பண்ணட்டான். அப்போ பெர் டேர்ம் சொல்லிட்டு நான் டைப் பண்ணி விடுறேன். ஓகே, அடுத்தது என்னது? உள்ளவை பெர்மனன்ட் டெம்பரரி பேசிக் அலோவன்ஸ் ஆகியவற்றில் பெருமானங்கள் உங்களுக்கு விருப்பத்திற்கு அமைய உள்ளிடப்படலாம். இது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க அலவன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இங்கு போனஸ் ஆன நெட் சேலரி எப்படியா? நெட் சேலரி சமன் பேசிக் பிளஸ் போனஸ் பிளஸ் அலவன்ஸ். இங்கு போனஸ் ஆனது பின்வரும் நிபந்தனைக்கு அமைய வழங்கப்படும். அப்ப இந்த போனஸ் நெட் சேலரி வந்து பேசிக் சேலரியோட போனஸையும் கூட்டி அதோட அலவன்ஸையும் கூட்டி வாரது தான் நெட் சேலரி. இங்க போனஸ் வந்துட்டு என்னன்னா இந்த நிபந்தனைகள் நிபந்தனை தான் இப் கண்டிஷன் கட்டளை வந்து இருக்குது. இந்த டைப் வந்துட்டு பெர்மனண்டா இருந்தா நெட் சேலரியில சம்பளத்து அடிப்படை 10% டைப் வந்துட்டு டெம்பரரியா இருந்தா நெட் சேலரி அடிப்படை சம்பளத்துல 5% வழங்கப்படுமா. இதற்கு அமைய நெட் சேலரி கிடைக்கணும். அப்ப நான் முதல்ல வரையறுக்கணும். இந்த பட்டனை கிளிக் பண்ணா தானே செய்யணும்னா இது ரெண்டாங்க. அப்ப பட்டனை கிளிக் பண்ணி டிம்மா வரையறுக்கிறேன். இப்ப டிம்ல பேசிக் என்னது? பேசிக் வந்துட்டு என்னதான்? டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து தானே. அப்ப சாரி பேசிக். அப்ப பேசிக்ல நாங்க என்ன செய்வோம்? சம்பளத்தை தான் டைப் பண்ணுவோம். இலக்கத்துல டைப் பண்ணுவோம். பேசிக் ஆமா. அடுத்தது அலோவன்ஸ்.
எல்லோ அலவன்ஸ் ஆமா. அப்புறம் இந்த லேபிள் 6 இருக்கு தானே, இதுக்கு நான் சேலரி வைக்கிறேன். சேலரி இதெல்லாம் என்னது அசம்பிள் பண்ணிட்டு என்னது இன்டீஜர், அதுல எல்லாம் நம்பர் தான் வரப்போகுது, புலியன்கள் தான் வரப்போகுது. இப்ப எது மட்டும் இதுல இதுவா இருக்கும், டெக்ஸ்டா இருக்கும், இந்த டைப் மட்டும் டெக்ஸ்டா இருக்கு. அப்ப டிம் டைப், டைப்புக்கு அதை அசம்பிள் பண்றேன். என்னதான் சாரி ஸ்ட்ரிங் தான். சரியா? இப்ப பேசிக் நான் குறிச்சு காட்டுறேன். பேசிக் என்றா சமன் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றுல வார டெக்ஸ்ட் தான் என்னது பேசிக். அடுத்தது எலோவன்ஸ் என்றா எலவன் சமன் இது என்னது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வார டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வார டாட் டெக்ஸ்ட் தான் என்னது எலவன்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது என்ன இருக்கு, வேற ஒன்றும் இல்லை, இது ரெண்டு தான் நாங்கள் எட் பண்ண போறோம். பட் டைப் வருவோம். டைப் வந்துட்டு சாரி இதுல டைப் சொல்லுவோம். டைப் சமன் என்னது இந்த கோம்போ பாக்ஸ்ல வார கோம்போ பாக்ஸ் 1ல வார செலக்டட் ஐட்டமா இருக்கு. சாரி, இப்போ என்னன்னா நான் கட்டளை ஒன்று பிரிக்கப்பேன். ஈவ் கட்டளை பிறப்பிக்கிறேன். ஏனென்றா இந்த இதுல சொல்லிக்க பாருங்க. அதாவது டைப் வந்துட்டு பெர்மனண்டா இருந்தா என்ன செய்யணும், டைப் வந்துட்டு டெம்பரரியா இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரியா? அப்ப என்ன செய்யணும்னா இந்த சொல்லிக்கு நெட் சேலரியோட பேசிக்கோட போனஸோட அலவன்ஸ் கொடுத்து 10% சம்பளம், அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து போகணும். சரியா? இஃப் இந்த டைப் இருக்கு தானே, இந்த டைப் வந்துட்டு சரியா சமன், டைப் வந்துட்டு சமன் இதா இருந்தா பெர்மனண்டா இருந்தா இந்த பெர்மனண்டா இருந்தா தென் என்ன செய்யணும், டைப் வந்துட்டு பெர்மனண்டா இருந்தா என்ன செய்ய வேண்டாம், என்ன செய்யட்டான் சேலரி சமன் சேலரி சமன் என்னதான் சேலரி சமன் பேசிக்கோட பேசிக் பிளஸ் பேசிக்கோட போனஸ். சரியா? போனஸ்க்கு நம்ம போனஸ் சொல்லி ஒன்று இருக்குன்னா, அப்ப போனஸ் 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 எப்படி காண்றதான் டைப் பின்வரும் மாதிரி போனஸ் கிடைக்கும். அப்ப டைப் ஆனது பெர்மனன்ட், நெட் சேலரி ஆனது அடிப்படை சம்பளத்துல, அப்ப பேசிக்கோட 10%. அப்ப பேசிக்கோட என்னயா 10%. இப்ப போனஸ் என்னதான் பேசிக்கோட 10%. அப்ப பேசிக் முதலாவது இங்க கொஞ்சம் இதுல முதல் பேசிக்கு நான் போட்டேன். இந்த போனஸ் தான் என்னதான் பேசிக்கோட 10%. இப்ப நான் இது உங்களுக்கு பிரேக்கெட்ல காட்டினா வழங்க. போனஸ் எப்படி காண்றதான் அது எது பெர்மனண்டா இருந்தா பேசிக்கோட பிளஸ் சாரி பிளஸ் பேசிக்கோட 10%. அப்ப பேசிக் தர 10 பிரித்தல் 100. ஏன்னா 10% சரி 10% காட்டுறேன், பிறகு ஆன்சர் வராட்டி என்ன செய்ய சொல்றேன். சரியா? பேசிக்கோட 10%. பேசிக் அது பிளஸ் அலவன்ஸ், பிளஸ் என்னதான் பிளஸ் அலவன்ஸ். சரியா? அப்படி இல்லாட்டி எல்ஸ், அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும், பெர்மனன்ட் அடுத்தது இருக்குது, டெம்பரரி இருக்கு. அப்ப அப்படிதாங்க டெம்பரரியா இருந்தா என்னையா சேலரி சமன் என்னையா பேசிக்கோட பேசிக் வரும். அப்படியான ஏன் வருவது பேசிக் இந்த இருக்கு முதல் பேசிக் ஏன் அப்படி வருதுண்டா இந்த இருக்கு பாருங்க, இங்க பேசிக் தான் நெட் சேலரி எப்படி காண்றது, பேசிக் டைம் இருக்கும். அப்புறம் போனஸ் தான் என்னது, போனஸ் என்றா அடிப்படை சம்பளத்தின் 5%. அப்ப போனஸ் தர திருப்பி போனஸ் என்ன இதுக்கு பேசிக்கோட பிளஸ் எத்தனை வீதமா சொல்லி தர 5% பிளஸ் அடுத்தது என்ன அலவன்ஸ். அந்த சமன்பாடு அவங்க இங்கே தந்திருக்காங்க, அதனால அதை வச்சு நீங்க செஞ்சுட்டு போனா சரி. அலவன்ஸ். சரியா? இப்ப இது இப்ப இந்த சேலரின்னு சொல்லிட்டு எங்க வரணும், லேபிள்
இந்த லேபிள் இந்த இருக்க லேபிள்ல வரணும். என்ன சேலரி வந்துட்டு எங்க வரணும்? லேபிள்ல வரணும். லேபிளுக்கு என்ன லேபிள் 6. அப்ப லேபிள் 6ல வர டெக்ஸ்ட் சமன் என்னது? இந்த இருக்க சேலரின்னு சொல்லணும். இப்ப நாங்க ரன் பண்ணி பார்ப்போம். உதாரணத்துக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு பார்ப்போம். இப்ப பாருங்க, அவங்க 10,000 கொடுத்துருக்காங்க. 10,000 10,000 இதை பார்ப்போம் வச்சுட்டு பார்த்துக்கோங்க. இதுல பேசிக் 10,000 இருக்கு. இதை செலக்டட்ல பெர்மனன்ட் இருக்கு. அலவன்ஸ் 2,000 இருக்கு. பட்டனை கிளிக் பண்ணா சேலரி வந்துட்டு நீங்க பாத்தீங்க 11 1 10 100 1000 10,000 1,12,000 வந்துருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா இந்த இருக்கு தானே, இங்க நாங்க பேசிக்கிட்ட 10 வீதம் போட்டிக்கோம். எத்தனைக்கு 10 வீதம்? 100க்கு 10 வீதம் நாங்க சொல்லணும். இப்ப சேலரி சமன் பேசிக்கோட பிளஸ் பேசிக்ல இருந்து 10 வீதம் எத்தனைக்கு? 100க்கு 10 வீதத்துல தான் என்று சொல்லணும். இதுல இப்ப இது ரெண்டுலையும் 100ஆல இதை பிரிச்சுட்டீங்கன்னா இப்ப நாங்க ரன் பண்ணி பார்ப்போம். சரியா? இப்ப பாருங்க, இதுல நாங்க இப்ப 10,000 கொடுக்குறோம். டைப் வந்துட்டு பெர்மனன்ட். இது வந்துட்டு 2,000 தான். இப்ப பட்டனை கிளிக் பண்ணா 13,000 ரூபா வந்து. ஏன்டா இங்க என்ன செய்யணுமாடா, அதாவது இது அவங்க தரல, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு இதுல அடிப்படை சம்பளத்துல 10 வீதம் போட்டாங்கன்னா அப்ப அது 100க்கு 10 வீதமா தான் இருக்கணும். அவங்க 100ன்னு சொல்லி காட்டணும். அப்ப 100க்கு பேசிக் இது என்ன போனஸ் எப்படி கண்டுபிடிக்கண்டா, போனஸ் எப்படி கண்டுபிடிச்சிக்கமாண்டா, அந்த இருக்கு போனஸ் எப்படி கண்டுபிடிச்சிக்கமாண்டா, பேசிக் சேலரியில 100ல 10 வீதம் தான் போனஸா. சரியா? நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? பேசிக் சேலரியோட 100ல 5 வீதம் தான் போனஸா. சரியா? அப்படித்தான் நாங்க இத செஞ்சிருக்கோம். இத நுணுக்கங்களை பிடிச்சுக்கொண்டீங்கன்னா சரி. ஓகே, இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஒன்று இதுவும் நாங்க படிச்சிருக்கோம். அதாவது விசுவல் பேசிக் நிகழ்ச்சி நிரலாக்க மொழியினை கொண்டு கீழே காட்டப்பட்டுள்ள மந்த் பிரிண்டர் எனும் மாதங்களை பிரிண்ட் பண்ணக்கூடிய மென்பொருள் தயாரிக்கவும். இங்கே இன்சர்ட் சார்ட் எனும் டெக்ஸ்ட் பாக்ஸில் கேரக்டர் உள்ளீடு செய்து கிளிக் எனும் பொத்தானை அழுத்துவதன் மூலம் மந்த் எனும் லேபிள்ல அந்த கேரக்டருக்குரிய மாதத்தினை பெறட்டுமா. சரியா? இந்த இதை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அது ஏன்னு கொடுத்தா ஜனவரி வரணும், பின்னு கொடுத்தா பிப்ரவரி வரணும், சின்னு கொடுத்தா மார்ச் வரணும், டின்னு கொடுத்தா ஏப்ரல் வரணும், இன்னு கொடுத்தா மே வரணும், எஃப்னு கொடுத்தா ஜூன் வரணும். இப்படி இந்த இருக்க இதுகள் அப்படியே ஓடரா வரணும். அப்ப இதை நாங்க எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். இப்ப நான் என்ன செய்யறேன், இதுக்குரிய விசுவல் பேசிக்கை நான் ஓபன் பண்றேன். விசுவல் பேசிக்கை ஓபன் பண்ணி என்ன செய்யறேன்னா ஒரு நியூ ஃபார்ம் ஒன்றை கிரியேட் பண்றேன். நியூ ப்ராஜெக்ட் ஒன்றை நான் என்ன செய்யறேன், கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு ஹோம் ஒன்னை கிரியேட் பண்றேன். ஹோம் ஒன்னை கிரியேட் பண்ணி நீங்க செய்யக்குள்ள அழகா நீட்டா வர டைப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அழகா டைப் பண்ணி செஞ்சுவாங்க. அப்பதான் கொஞ்சம் நீட்னஸுக்கு மார்க்ஸ் இருக்கு. அப்ப வேண்டாம் இருக்கும். நான் ஏன் குயிக்கா தூக்கி போறேன், உங்களுக்கு குயிக்கா முடிச்சிருவோம்னு நான் அவசரமா தூக்கி போட்டுட்டு வரேன். நீங்க என்ன செய்ய அழகா ஒவ்வொன்றா பார்த்து நீங்க செஞ்சுவாங்க. ஓகே, இப்ப அதுல என்ன இல்லாம இருக்குன்னு பாருங்க. ஒரு லேபிள் ஒன்று இருக்கு. லேபிள், அந்த லேபிளுக்கு பேர் எப்படி இருக்கு? இன்சர்ட் சார்ட் இருக்கு, அது நீங்க வச்சு கொடுங்க. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு. அடுத்தது ஒரு கிளிக் பட்டன் இருக்கு. ஒரு பட்டன் இருக்கு. அடுத்தது இன்னொரு லேபிள் இருக்கு. அது மந்த் டிஸ்டன்ஸ் சொல்லி இருக்கு. சரியா? இன்னொரு லேபிள் இருக்கு. இந்த லேபிள் எப்படி இருக்கு? மந்த் டிஸ்டன்ஸ் சொல்லி இருக்கு. நான் அதை அப்படி எழுதி டைப் பண்றேன். மந்த். சரியா? இப்ப இந்த பட்டன்ல இந்த லேபிள்ல டெக்ஸ்ட் பாக்ஸ் தானே, இதுல ஏ கொடுத்துட்டு பட்டனை கிளிக் பண்ணா ஜனவரி வரணும். இங்க பிஏ கொடுத்துட்டு கிளிக் பண்ணா பிப்ரவரி வரணும். சிஏ கொடுத்துட்டு கிளிக் பண்ணா மார்ச் வரணும். அப்படி இந்த இதுல சொல்லிக்க சார்ட்ல இருக்க மாதிரி வரணும். அப்ப எல் வரைக்கும் வரணும். எல்ல கொடுத்தா டிசம்பர் வரணும்.
இதுக்கு நாங்க பயன்படுத்த என்ன செய்யணும், இந்த பட்டனை கிளிக் பண்ணா தான் இங்க வரணும். அப்ப இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். இப்ப இதுல வர இருக்கிற டிம் இதுக்கு நான் என்ன செய்றேன், இது பேர் எக்ஸ் வைக்கணும். சரியா, இந்த எக்ஸ்பாக்ஸ் பேர் எக்ஸ் அதை அசம்பிள் பண்றேன். என்ன டைப் பண்ண போறோம் நாங்க இப்ப ஏபிசிடி டைப் பண்ண போறோம். அப்ப இதெல்லாம் என்னது கேரக்டர். அப்ப கேரக்டர்ல வரும்போது அப்ப இதுல ஷார் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். லைக் சிஹெச்ஏஆர் கேரக்டர்ல அந்த 4 எழுத்தை மட்டும் பயன்படுத்துறேன். இப்ப எக்ஸ் சமன் என்னது, டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றுக்குள்ள வர டெக்ஸ்ட் டெக்ஸ்ட். இப்ப நாங்க இதுக்கு இஃப் கண்டிஷன் பாய்க்கிறது இல்ல, இதுக்கு நாங்க செலக்டட் கேஸ் என்று சொல்ற ஒரு இதை பார்ப்போம். அதாவது செலக்டட் கேஸ் இது ரொம்ப ஈஸியான ஒன்றும் இதைத்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு குறித்த நம்பருக்குரியது, ஒரு எழுத்து நம்பருக்குரியதோ அதை எழுத்துக்கு இப்போ 1 2 3 4 5 6 7 கொடுத்து 1 வந்தா மண்டே, 2 வந்தா டியூஸ்டே, 3 வந்தா வென்ஸ்டே, 4 வந்தா தேர்ஸ்டே, இப்படி வரணும்னு சொல்லலாம். அல்லது இப்படி ஏபிசிடியை போட்டுட்டு ரெடி ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் போல், சி ஃபார் கேட் அப்படி வர வைக்கிறது இருக்கலாம். அல்லது ஏ போட்டு இந்த இப்படி மந்த் போட்டு வரலாம். இப்படி ஒரு எழுத்து தந்து அதுக்குரிய விரிவாக்கம் அப்படி வர சொன்னா இதுக்கு நாங்க பயன்படுத்துறது செலக்டட் கேஸ். அப்ப இதுக்கு நாங்க யூஸ் பண்ணுறோம்னா இப்ப பாவிக்கிற மாதிரி இதுக்கு நாங்க பாவிக்கிறது செலக்டட் கேஸ். செலக்டட் சாரி, இதுக்கு நாங்க பாவிக்கிறது சரியா செலக்ட் கேஸ். செலக்ட் செலக்ட் கேஸ் பயன்படுத்தணும். சரியா, செலக்ட் கேஸ் எதுக்கு பயன்படுத்த போறோம், இந்த அறிக்கை எக்ஸுக்கு நாங்க மேல வச்சுக்க பேரு அதுக்கு இந்த அறிக்கை எக்ஸ். இப்ப என்ன செய்யறோம்னா நாங்க செலக்ட் கேஸுக்கு பிறகு ஒவ்வொரு கேஸா நாங்க என்ன செய்யணும்னா சொல்லிட்டு வரோம். அதாவது கேஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இருக்கும், கேரக்டர் ஏயா இருந்தா, கேஸ் வந்துட்டு ஏயா இருந்தா சாரி கேஸ் வந்துட்டு ஏயா இருந்தா, ஏ வந்துட்டு என்னது ஒரு கேரக்டர். அப்ப எதுக்குள்ள டைப் பண்ணணும், மேற்கோளுக்குள்ள இந்த ஏ டைப் பண்ணணும். அப்பதான் இந்த கணினி மொழி நிரலாக்க மொழிக்கு தெரியும் ஏ ஒரு டெக்ஸ்ட் கேரக்டர்னு சொல்லி தெரிய வரும். சரியா, கேஸ் ஏ எங்க என்னத்துல ஃபில் பண்ணணும், இத இந்த அறிக்கையத்துல ஃபில் பண்ணணும். மந்திஸ்ல மந்திஸ் என்னது லேபிள் 2. அப்ப கேஸ் ஏ ஏ என்றா லேபிள் 2 இருக்கு தானே. அதாவது கேஸ் எக்ஸ்ல வர கேஸ் எக்ஸ்ல வர செலக்டட் கேஸ் வந்துட்டு ஏயா இருந்தா என்ன செய்யணும், லேபிள் இருக்கு தானே, லேபிள் லேபிள் 2ல வர டெக்ஸ்ட் சமன் என்னன்னு இருக்கணும், மேற்கோளுக்குள்ள ஜனவரி இருக்கணும். நான் அதுல ஜனவரி கொடுக்குறேன், ஜனவரி. சரியா, இப்ப இந்த இதுல வச்சுட்டு அடுத்த என்டர் கொடுத்துட்டு திருப்பி கேஸ் வந்துட்டு என்னதான் இருந்தா மேற்கோளுக்குள்ள ஏன் மேற்கோளுக்குள்ள போறோம்னா அது ஒரு எழுத்துன்னு சொல்லி காட்டுறோம். பியா இருந்தா புறம் என்ன செய்யணும், இந்த லேபிள் 2 இருக்கு தானே, சரி இந்த லேபிள் 2ல வர காப்பி பண்ணிட்டு லேபிள் 2ல வர இது பிப்ரவரியா இருக்கு. சரியா, திருப்பி அதே மாதிரி இதை ஒன்னு காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு மாறி மாறி போட்டு வாங்க. இந்த இருக்கு காப்பி பண்ணி வச்சுட்டு அடுத்தது இந்த கேஸ் வந்துட்டு சியா இருந்தா இது வந்துட்டு என்னது மார்ச். அதே மாதிரி கேஸ் வந்துட்டு டியா இருந்தா இது வந்துட்டு ஏப்ரல். ஸோ இப்படி நீங்க இது செஞ்சுட்டு வந்துட்டீங்க. இதுல முடிய போகல என்ன செய்வீங்கன்னா இப்ப நாங்க அதுல எல்ஸ்ல முடிப்போம் தெரியுமா, எங்க இஃப்ல எல்ஸ்ல முடிக்கிற மாதிரி இங்க கேஸ் எல்ஸ்ல முடிப்பாங்க. இங்க ஃபைனல்ல வந்து என்னத்துல முடிப்போம்டா கேஸ் எல்ஸ்ல முடிப்போம். கேஸ் எல்ஸ்ல முடிப்போம். எப்படி முடிப்போம், கேஸ் எல்ஸ்ல அப்படி இதுல என்ன வரைக்கும் இருக்கு பார்க்கணும். இது வரைக்கும் கேஸா வரும். ஏ கேஸ்ல இருக்கும், பி கேஸ்ல இருக்கும், சி கேஸ்ல இருக்கும், டி கேஸ்ல இருக்கும், இ கேஸ்ல இருக்கும், எஃப் கேஸ்ல இருக்கும், ஜி கேஸ்ல இருக்கும், ஹெச் கேஸ்ல இருக்கும், ஐ கேஸ்ல இருக்கும், ஜே கேஸ்ல இருக்கும், கே கேஸ்ல இருக்கும். இந்த வரைக்கும் எல் இருக்கு தானே கடைசியா முடிய போறது. இது என்னத்துல இருக்குமாட்டா கேஸ் எல்ஸ்ல இருக்கு. சரியா, அப்ப கேஸ் எல்ஸா இருக்கும் இந்த லாஸ்ட்ல முடிய போறது. அப்ப கேஸ் எல்ஸ் கேஸ் எல் சமன் என்னதா இருக்கும், அப்ப அதுல இல்லாத எழுத்துக்களா இருக்கு மேல உள்ள. நான் சொன்னேன் எல்ஸ் போட்டா மேல இருக்குது மாற்றமானது. அப்ப மேலைக்கு ஒரு எழுத்தாவும் இருக்காது. சரியா, அப்ப எல்ஸ் சமன் லேபிள் 2ல வர டெக்ஸ்ட் சமன் என்னதா இருக்கும் அப்படி நீங்க ஓனா டைப் பண்ணி பாருங்க. என்னதா இருக்கும், டிசம்பரா இருக்கும். சரியா, டிசம்பரா இருக்கும். சரியா, இப்படி நீங்க முடிச்சுட்டு இப்ப இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இப்ப இதுல நான் ஏ கொடுத்தா என்ன நடக்கும், பட்டனை கொடுத்தா ஜனவரி வரும். இதுல
இப்போ பிஏ கொடுத்துட்டு நான் ரன் பண்ணா பட்டன் கொடுத்தா இங்க பிப்ரவரியா வரும். இங்க நான் இப்ப சிஏ கொடுத்துட்டு ரன் பண்ணா இங்க மார்ச்சா வரும். அப்படி நீங்க ஒவ்வொன்றா செட் பண்ணி பாருங்க. பாருங்க அடுத்து கால்குலேட்டர் மெத்தட் ஒன்று வந்திருக்கு. அதாவது ஒரு குறித்த மாணவனின் பச்சை புள்ளிகளின் தரத்தினை காண்பதற்கு நிகழ்ச்சி நிரல் ஒன்றினை கிரேட் என் பெயரில் புது ப்ராஜெக்ட் எண்ணை ஆரம்பித்து கீழே படத்தில் தரப்பட்டுள்ள விதத்தில் விசுவல் பேசிக் யூனிட்டின் ஃபார்மினை உருவாக்கி பின்வருமாறு கட்டளைகளை பயன்படுத்தி எழுது. கட்டளைகளை இஃப் கண்டிஷனோட சம்பந்தப்பட்ட ஒன்று விளங்குது. அதுக்கு முதல்ல நாங்கள் அந்த ஃபார்மை கிரியேட் பண்ணுவோம். இதுல என்ன நடந்துருக்கு? ஒரு லேபிள், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு லேபிள். இதை நான் ஒரு லேபிளா வைக்கிறேன். அப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு வராது. இதை ஒரு லேபிளா தான் வரும். காட்சிப்படுத்த சொல்லி லேபிள்லாம் காட்சிப்படுத்த சொல்லுவாங்க. அப்ப முதல்ல ஒரு லேபிள், 2 லேபிள், 3 லேபிள், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு பட்டன், அது மூணையும் உருவாக்குது. அப்ப நான் என்ன செய்யலாம்? இல்ல விசுவல் ஸ்டுடியோ உருவாக்கி நியூ ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிட்டு என்ன செய்யறேன்? ஒரு லேபிள் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அடுத்தது இன்னொரு லேபிள், அதுக்கப்புறம் இன்னொரு லேபிள் வைங்க. அதுக்கு நீங்க லேபிள்லாம் ஒரு பேரை கொடுத்து கொள்ளுங்க. இன்னொரு லேபிள், அப்புறம் இந்த லேபிள்லாம் ஆன்சர் வரும் சரியா? அப்புறம் ஒரு பட்டன், கால்குலேட்டர்னு சொல்லி ஒரு பட்டன். ஏன்னா நீங்க பேசிக்கலாம் பார்த்து பண்ணிருப்பீங்க. இப்ப நான் அதுக்கு திருப்பி பேர் வச்சு டைம் இன்வெஸ்ட் பண்ண வழங்கு லேபிள். இப்ப இதுல வந்து என்ன டைப் பண்ணுவோம்? நாங்க இதுல தான் டைப் பண்ண போறோம். இதுல என்ன டைப் பண்ணுவோம்? ஒரு 80 மார்க்ஸ் தான் டைப் பண்ண போறோம். ஏன்னா அப்ப இப்ப வர இருக்கும். கால்குலேட்டர் பட்டனை கிளிக் பண்ணி சில டிம் இதுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் என்ன செய்யறேன்? பேர் வைக்கிறேன், எக்ஸ்டெண்ட் வைக்கிறேன் பேர் இல்லையா? இதை ஒரு அசம்பிள் பண்றேன். நான் என்ன டைப் பண்ணுவேன்? நம்பர் தான் டைப் பண்ண போறேன். அது இன்டிஜர். எக்ஸாம் என்னது? டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல வர டெக்ஸ்ட் தான் என்னது? இப்ப கட்டளை பிறப்பிக்கிறேன். இஃப் என்னதான் குறித்த மாணவனின் பரீட்சை புள்ளி 0.34 எனின் தரம் எஃப் எனவும். அப்ப என்ன? இஃப் வந்துட்டு என்னது? எக்ஸ் இருக்கு தானே? எக்ஸ் வந்துட்டு சின்னதா இருந்தா, எத்தனைக்கு சின்னதா இருந்தா? 0.34. இப்ப 34 விட சிறியதா இருந்தா, 34 விட குறைவா இருந்தா, 34 சிறிது எக்ஸ். தென் என்ன செய்யணும்? 34 விட குறை இருந்தா இந்த இதுல இந்த இருக்கிறது, அதாவது லேபிள் 3ல என்ன வரணும்? எஃப் வந்து வரணும். அப்ப தென் லேபிள் 3 டாட் டெக்ஸ்ட் சமன் என்ன காட்டணும்? மேற்கோளுக்குள்ள காட்டணும். ரெண்டாவது ஒரு தனிப்பட்ட எழுத்து எஃப் வந்து காட்டணும் சரியா? அப்ப இங்க என்ன செய்யணும்? லேபிள் 3 ஒரு ஓகே எதுக்காக தேவையில்லை. இங்க சோவாக இருக்கிறதால போச்சு. அப்ப இதை அப்படியே செஞ்சு போகலாம் சரியா? அது வந்துட்டு குறிப்பி காட்டுறையா இருந்தா தான் நம்ம மாத்தணும். இப்ப நம்ம மேற்கோளுக்குள்ள போட்டதால இது என்ன நினைக்கும்டா? இது ஒரு கேரக்டர் நினைக்கும். கேரக்டர் தான் ஒரு எழுத்துன்னு நினைக்கும். சரி, அடுத்து 2வது கண்டிஷன் என்ன இருக்கு? 35 இருக்கு 40. அப்ப 49 விட குறைவா இருந்தா டி. அப்ப என்ன செய்யணும்? திருப்பி இஃப் போடுறையா? இல்ல, எல்ஸ் இஃப் போடணும். எல்ஸ் இஃப் எக்ஸ் சிறிதா இருந்தா இதனை விட 49 விட தென் என்ன நடக்கணும்? இந்த லேபிள் 3ல வர டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் எப்படி சோவாகணும்? டி என்று சோவாகணும். அடுத்து 3வது குறித்த மாணவன் பரீட்சை புள்ளி 59 விட குறைவண்டா சி. அப்ப குறித்த மாணவன் புள்ளி எல்ஸ் இஃப் எக்ஸ் வந்துட்டு சின்னதா இருந்தா இதனை விட 59 விட 59 விட தென் என்ன செய்யணும்? லேபிள் 3ல வர டெக்ஸ்ட் சமன் எப்படி டைப் பண்ணணும்? மேற்கோளுக்குள்ள சி என்ன சரியா? 69 விட குறைவா இருந்தா பியா. இப்ப திருப்பி எல்சி
else if x குறைவா இருந்தா எத்தனையோட 69 விட 69 விட then என்ன நடக்கணும் லேபிள் 3ல வர டெக்ஸ்ட் சமன் என்ன இருக்கணும் பிஆர் இப்ப அடுத்தது 170ல இருந்து 100 வரைக்கும்டா ஏ இருக்கணும் அப்ப கடைசி கட்டளைன்னா இப்ப இங்க எல்ஸ் போட்டா இது அவ்வளோத்தையும் மாற்றமா இருக்கும் அப்ப இதுல நான் என்ன செய்யலாம் கடைசியாக செய்யறதுக்கு எல்ஸ் போட்டு என்ன செய்யணும் லேபிள் 3ல வர டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் மேற்கோள்கள ஏன்னு சொன்னா தெரியுது சரியா இப்ப ரன் பண்ணி பார்ப்போம் இப்ப இந்த கேள்வியை வச்சு ரன் பண்ணி காட்டும் பாருங்க சரியா மார்க்ஸ் வந்துட்டு 80 இருந்தா லேபிள் 3 வந்து ஏன்னு காட்டணும் பாருங்க ஏன்னு காட்டுதா இப்ப மார்க்ஸ் வந்துட்டு 34 குறைய இருந்தா ஒரு 32 வைங்க 32 இருந்தா என்ன வரணும் இதுக்குள்ள போயிடும் அப்ப எஃப் காட்டுதா அடுத்தது 35ல இருந்து 49 இப்ப நான் ஒரு 37 மார்க்ஸ் எடுத்துக்கன்னு வைங்க அப்ப என்ன காட்டணும் டி காட்டும் பாருங்க பட்டணம் போயிச்சா அடுத்தது 59 தொடக்கம் 50 அப்ப நான் இதுல ஒரு 57 மார்க்ஸ் எடுத்துக்கன்னு வைங்க 57 மார்க்ஸ் எடுத்துக்கண்டா என்ன காட்டணும் சி காட்டணும் காட்டுதா அடுத்தது 69க்குள்ள என்ன சரி எடுத்துட்டா நான் வந்துட்டு ஒரு 62 எடுத்திருக்கேன்னு வைங்க இப்ப ரன் பண்ணா நடக்கும் பி காட்டும் இதுவே நான் ஒரு 78 எடுத்திருந்தா இங்க ரன் பண்ணா நடக்கும் ஏ காட்டும் சரியா இப்படி தான் கால்குலேட்டர் கேள்வி வரும் ஈஸியா தான் இருக்கு 25 மார்க்ஸ் தான் ஓகே அடுத்த கால்குலேட்டர் கேள்வியை பாருங்க இதை பாருங்க இந்த இருக்குது டைப் பண்ணி விடுறேன் ஒரு லேபிள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு பட்டன் இன்னொரு லேபிள் சரியா அப்ப விசுவல் பேசிக் ஓபன் பண்றேன் விசுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் அதுல ஃபார்ம் 1 கிரியேட் பண்றேன் ஃபார்ம் 1 கிரியேட் பண்ணிட்டு இதை நான் வந்து டெஸ்ட் ஆக்கி விடுறேன் சரியா அதுல என்ன செய்யறேன் ஃபர்ஸ்ட் ஒரு லேபிள் ஆட் பண்றேன் லேபிள் ஆட் பண்ணி நீங்க அதுக்குரிய நேமை கொடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் அடுத்தது ஒரு பட்டன் அடுத்தது இன்னொரு லேபிள் இப்ப என்னதான் ஹோமில் உள்ள சப்மிட் எனும் பட்டனை அழுத்தும் போது உள்ளீடாக வழங்கப்பட்ட விண்ணப்பதாரின் வயது பதில வயது தான் டைப் பண்ணணும் 45 விட அதிகமாயின் லேபிள் 2ல நோ வந்து வரும் நாட் எலிஜிபிள் 45 அல்லது 45 விட குறைவாயின் லேபிள்ல வந்து எலிஜிபிள் வரணும் அப்ப நான் இதுக்கு 45 விட அதிகமாக இருந்தா நோ வந்து வரணும் 45 விட குறைவா இருந்தா எஸ் வர மாதிரி நம்ம செட் பண்ணுவோம் இப்ப பட்டனை கிளிக் பண்றேன் இதுல என்ன டைப் பண்ணுவோம் நாங்க நம்பர் டைப் பண்ணுவோம் அப்ப இது இண்டிஜுவல் சொல்லணும் அப்ப நான் என்ன செய்றேன் கிம் அது பேர் வைக்கிறேன் நான் எக்ஸல் வைக்கிறேன் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு அசம்பிள் ஒரு இண்டீஜர் எக்ஸாம் என்னது டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்னுக்குள்ள வர டெக்ஸ்ட் சரியா இப்ப நான் கட்டளை வைக்கிறேன் இந்த எக்ஸ் வந்துட்டு ஏதாவது எத்தனையா இருந்தா 45 விட அதிகமாய் அப்ப பெரிது 45 இருந்தா தென் என்ன செய்யணும் லேபிள் 2 வந்துட்டு நோட்ன்னு சொல்லி காட்டணும் சரியா இப்ப லேபிள் 2 டாட் டெக்ஸ்ட் சமன் என்னது காட்டணும் மேற்கோள்களை நோட்ன்னு காட்டணும் அடுத்தது என்னதான் இப்ப ரெண்டு கட்டலாம் இங்க அப்ப ரெண்டு கட்டளைகள் போட்டா மேலே இருக்குது அப்படிக்க மாற்றமாய் கிட்டும் அப்ப எலிஜிபிள் சரி அப்ப எஸ் போடும் சரியா எல்ஸ் போட்டா மேல கட்டளை அப்படியே மாற போகுது அப்படி இருந்தா என்ன செய்யணும் லேபிள் 2ல வர டெக்ஸ்ட் சமன் என்ன போடு எஸ் அவர் எலிஜிபிள் போடன்னு சொல்ல வர இப்ப ரன் பண்ணி பார்ப்போம் கேள்விக்கு பக்கத்துல வச்சு ரன் பண்ணி காட்டுறேன் இப்ப 50 போட்டா நோட் எலிஜிபிள் காட்டணும் பாருங்க 50 அடிச்சுட்டு ரன்னை கொடுத்தா நோட் பண்ணி காட்டுது நோட் எலிஜிபிள் இப்ப 35 கொடுத்தா எலிஜிபிள் காட்டணும் எஸ் காட்டணும் ஆனா 35 கொடுத்தா என்ன நடக்கும் இந்த எஸ் காட்டும் சின்ன சின்ன கேள்வி தான் 25 மார்க்ஸ் தான் வரும் ஸோ இவ்வளவுதான் கேள்விகள் இதுகளை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டீங்கன்னா
விஷுவல் பேசிக் எக்ஸாமை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிடலாம். தேங்க்யூ.